விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். வில்லிவாக்கம் வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார். நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கும் சூழலில் இன்று இறுதிக்கட்ட பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் அந்த கட்சியின் வேட்பாளர்களுக்காக ஆதரவு திரட்டி வருகிறார்கள். இந்நிலையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் வில்லிவாக்கம் தொகுதியில் சாலை வலம் மேற்கொண்டு வருகிறார். கார்த்திக் மோகனுக்கு ஆதரவாக அங்கு வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வில்லிவாக்கம் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் சாலை வலம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வில்லிவாக்கம் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கார்த்திக் மோகன் அவருக்காக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியில் தான் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு முதலமைச்சர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் 2 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார். ஒன்று வில்லிவாக்கம், கடைசியாக பிரச்சாரத்தை நிறைவு செய்யக்கூடிய பகுதி கொளத்தூர் தொகுதியாக இருக்கிறது. இந்த கொளத்தூர் தொகுதியில் இறுதியாக பெரவலூர் சதுக்கம் அருகே நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். கடந்த 3 தேர்தல்கள் 2016, அதே போல 2021 ஆகிய தேர்தல்களும், அதே போன்று 26 ஆகிய 3 தேர்தல்களுமே அவர் பிரச்சாரத்தை நிறைவு செய்யக்கூடிய இடமாக இந்த பெரவலூர் சதுக்கம் இருக்கிறது. அவருடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அவர் இந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் கடந்த 2 தினங்களாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு குறிப்பாக சிறந்த ஜீப்பில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பிரச்சாரத்தில் குறிப்பாக வேட்பாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரை கடந்த 31ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கினார். கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே 38 மாவட்டங்களிலுமே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். ஒரு நாளைக்கு 2 பொதுக்கூட்டம் என 18 நாட்கள் பங்கேற்றார். 2 நாள், ஒரு நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் என்று அவர் பங்கேற்றார். தற்போது இந்த நிகழ்ச்சியை, இந்த பரப்புரையை பொறுத்தவரை ஒவ்வொரு இடத்திலும் வேட்பாளர்கள் ஆங்காங்கே வந்து நிற்கப்பட்டிருக்கிறார்கள். 2 வேட்பாளர்கள் மட்டுமே இன்றைக்கு பொறுத்தவரை. வில்லிவாக்கம் தொகுதியுடைய திமுக வேட்பாளர் அண்ணாநகர் மோகன் கார்த்திக் அவருடைய வேட்பாளருக்காக பிரச்சாரம் இருக்கிறார். அதே போன்று கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து பிரச்சாரத்தில் அவருக்காக பிரச்சாரம் செய்கிறார். அதாவது கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய போது கொளத்தூர் தொகுதிக்கு வந்தார். அதற்கு பிறகு தற்போதுதான் வருகிறார். அவருக்காக பல தலைவர்கள் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். பிரேமலதா, விஜயகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டவர்களும் ஸ்டாலினுக்காக பிரச்சாரம் செய்த நிலையில் தற்போது முதலமைச்சர் சிட்டி பாபு அந்த மேம்பாலத்திற்கு அருகில் வர இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஜம்புலிங்கம் தெரு, ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அவர் செல்ல இருக்கிறார். 3வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் திமுக தலைவரான ஸ்டாலின் இங்கே வந்து போட்டியிடுகிறார். 2006 வரை 1000 லைட் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் அடுத்த கட்டமாக இந்த 6 மணிக்குள் இங்கு நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுடன்
அவர் உரையாற்ற இருக்கின்றார். பூங்குழலி, இறுதிக்கட்ட பரப்புரையில் எல்லா தலைவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். வில்லிவாக்கத்தில் சாலை வலம் மேற்கொண்டு வரும் ஸ்டாலின் வில்லிவாக்கத்தில் மக்களிடையே வாகனத்தில் இருந்தவாறே பேசுகிறாரா அல்லது அங்கும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்பாடு செய்யவில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான், கொளத்தூர் தொகுதியில் மட்டும்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை பேராசிரியர் அன்பழகனுடைய பேரன் வெற்றியழகன் நின்றார். ஆனால் இந்த முறை கார்த்திக் மோகன் போட்டியிடுகிறார். அவர் அண்ணாநகர் எம்எல்ஏ உடைய மகனாக இருக்கிறார். அவருக்காக வேனில் இருந்தபடியே பிரச்சாரம் செய்கிறார். நேற்றைக்கு முதலமைச்சர் வடசென்னையில பெரம்பூர், எழும்பூர், ராயபுரம், ஆர்கே நகர் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் சிறந்த வேனில் பிரச்சாரம் செய்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் 2 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில் தான் இன்றைக்கு காலை 3 தொகுதிகள் தென் சென்னையில நடைபயிற்சி மேற்கொண்டார். சைதாப்பேட்டை, சோழிங்கநல்லூர், வேளச்சேரி ஆகிய தொகுதிகளில் முதலமைச்சர் அந்தந்த வேட்பாளர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி வேட்பாளர் ஹசன் மௌலானாவை ஆதரித்து நடைபயிற்சி செய்தார். இந்த நிலையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 16 தொகுதிகள், சென்னை மாவட்டத்தில் கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் 16மே திமுக கைப்பற்றியது. 1 கூட்டணி கட்சிக்கு கொடுத்திருந்தார்கள். இந்த முறை எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடைபெறக்கூடிய இறுதி கட்ட பிரச்சாரத்தில் மற்ற தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று தெரிகிறது. கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கட்சிக்கு ஒருவராக, குறிப்பாக ரெயின்போ அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அலையன்ஸை திமுக ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 கட்சி கூட்டணி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதியில் எஸ்டிபிஐ உள்ளிட்ட வாக்காளர்கள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் பிரச்சாரத்தை கொளத்தூரில் நிறைவு செய்கிறார். இதுவரை அவர் 38 பொதுக்கூட்டங்களில் 38 மாவட்டத்திற்கும் சென்றிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீர்கள் சொன்னால் 6 தொகுதிகள், 7 தொகுதிகளுக்கு அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதே போல மல்லிகார்ஜுன கார்கேவுடன் ஓசூரிலும், அதே போல டி கே சிவகுமார் கர்நாடக துணை முதலமைச்சர் அவருடன் படப்பையிலும், அதே போல கமலஹாசன் பிரேமலதாவுடன் சேலத்தில் ஒரு பிரம்மாண்ட பேரணியிலும் பங்கேற்றார். இது போன்று ஒவ்வொரு தலைவர்களிடமும் அவர் மேடையை பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தியுடன் ஒரு முறை கூட அவர் இணைந்து பிரச்சாரம் செய்யவில்லை. ஆனால் எதிரணி என்று கூடிய என்டிஏ அணியில நரேந்திர மோடியுடன் எடப்பாடி பழனிசாமி 5 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார். கடைசியாக நடைபெற்ற கோயம்புத்தூர், அதற்கு முன்பாக நடைபெற்ற மதுரை, திருச்சி போன்ற இடங்களிலும் நரேந்திர மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பங்கேற்றார்கள். ஆனால் ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடையில் ஏறவில்லை. கடந்த 2021 தேர்தல், 24 தேர்தலில் ஒன்றாக பரப்புரை செய்தார்கள். ஆனால் இந்த முறை பரப்புரை செய்யவில்லை என்பதையும் நம்ம குறிப்பில் சொல்ல வேண்டும். இந்த கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 2,07,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். முதல் முறை அவர் போட்டியிடும் போது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் 4,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். படிப்படியாக 30,000 என உயர்ந்து கடந்த தேர்தலில் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறை ஆதி ராஜாராமை அதிமுக வேட்பாளரை காட்டிலும் கூடுதலாக 70,000 வாக்குகளை பெற்றார். 2016 சைதை துரைசாமியை விட 30,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். இதே போன்று அவருடைய டிராக் ரெக்கார்டு என்பது உயர்ந்து கொண்டே வருகிறது. அதே போல 2011 பார்த்தீர்கள் சொன்னால் சைதை துரைசாமியோட வெற்றி பெற்றார். 2016 பொறுத்தவரை ஜேசிடி பிரபாகரை அதிமுக வேட்பாளரை அவர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தான் அவர் 3வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலின் போதும் இறுதியாக இங்கேதான் பிரச்சாரத்தை முடிவு செய்தார். அதே போன்று 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திலும் இங்கேதான் அவர் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். இந்த நிலையில் 2 தொகுதிகள், வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளில் திறந்த வேளையில் முதலமைச்சர் பிரச்சாரத்தில் ஆங்காங்கே திமுக தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ல அவர் நிற்கிறாரு. அதே போல அவர் கொளத்தூர் தொகுதிக்கு வந்துட்டாலே ஒரு சின்ன ஜீப் இருக்கு. அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீப்பில் ஏறிதான் முதலமைச்சர் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். பொங்கலொலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வில்லிவாக்கம் தொகுதியில் சாலை வலம் மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
இறுதிக்கட்ட பரப்புரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதி, அதன் பிறகு கொளத்தூர் தொகுதியில் தனது பரப்புரையை நிறைவு செய்ய இருக்கிறார் ஸ்டாலின். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.